வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இப்போ சைக்காலஜி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் 10 பார்ட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது 11th பார்ட்டு, ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துட்டு இதில் விடுபட்ட எண்கள் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 4/9, அடுத்து 9/20, அடுத்து கொஸ்டின் மார்க், அடுத்து 39/86. இப்போ நியூமரேட்டர் தனியாக எடுத்துக்கலாம். 4, 9, கொஸ்டின் மார்க், 39. இதே மாதிரி டினாமினேட்டர் எடுத்தோம்னா 9, 20, கொஸ்டின் மார்க், 86. இப்படி இருக்கா? ஸோ இப்போ 4 to 9 எப்படி வரும்? +5 பண்ணலாம், ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா +11 பண்ணால் இது வரும். ஸோ அடுத்து கொஸ்டின் மார்க் தெரியாது. ஸோ இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வரலாம்? இப்போ 5னா மேபி அடுத்து 10, 5 2s are 10ன்னு போடுறோன்னு வைங்களேன். இங்கே 10 இருந்துச்சு அப்படின்னா 19 வரலாம், ஓகேவா. ஸோ இது நம்ம செக் தான் பண்ணி பார்க்குறோம். 19 வரலாம். அண்ட் அகைன் என்ன பண்ணணும்? இங்கே வர்றப்போ 10 2s are 20 ஆட் பண்ணும்போது 39 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே விடுபட்ட எண் 5ஓட மல்டிப்ளிகேஷன், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, 11 2s are 22 இங்கே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ 42 இங்கே நம்பர் வரலாம். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் 33 இருக்கான்னு பாருங்க. 33 வரல, இல்லை சாரி 44 வரணும். ஏன்னா 22 × 2ங்கிறப்போ 44 வரும். அப்போ 86 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ மேலே என்ன நம்பர் வருது? 19. கீழே டினாமினேட்டரில் 42 வருது. ஸோ ஆப்ஷனில் இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 52. 240, கொஸ்டின் மார்க், 120, அதுக்கப்புறம் 40, 10, 2 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, இப்போ 240, கொஸ்டின் மார்க், 120, 40, 10, 2. இப்போ 2ஆல் எதை மல்டிப்ளை பண்ண 10 வரும்? 5ஆல் மல்டிப்ளிகேஷன். அடுத்து அகெயின் என்ன பண்ணுறாங்க? 4ஆல் மல்டிப்ளிகேஷன். அடுத்து அகைன் என்ன பண்ணுறாங்க? 3ஆல் மல்டிப்ளிகேஷன். மேலே பாருங்கள், ஒன்றா குறைஞ்சிட்டு வருதா? 5 4 3. இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? 2ஆல் மல்டிப்ளிகேஷன், அடுத்து 1ஆல் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அப்போது 120 × 2 என்ன வரும்? 240 வரும். அப்போ நான் தான் 240 வரும்போது இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் 240 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 240. அடுத்து இதுவும் நம்பர் சீரீஸ் தான். 1 2 6 7 21 22 66 67. இங்கே பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் +1. ஸோ 1ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாமா? ஸோ 1ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், 3 21. அடுத்து 1ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து 3ஆல் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதே பேட்டர்ன் தான், ஓகேவா. அப்போ இங்கே 1ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து வர்றது என்னவா இருக்கணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா இருக்கணும். அப்போ 67 × 3 என்ன வரும்? 21, மிச்சம் 2, 3 18, 20. ஸோ 201 அப்படிங்கிறதா ஆன்சர் வரும். அடுத்து 54. இது பாருங்கள், எல்லாம் 5 5ஆக வருது. 625, 5, 125, 25, 25, கொஸ்டின் மார்க் 5. இப்போ ஒன்று விட்ட நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நம்பர் பெருசாகவும் ஒரு நம்பர் சிறுசாகவும் வந்துச்சுனாலே ஒன்று விட்ட நம்பர்ஸ் செக் பண்ணுங்கள். இது அப்போ 5 ஸ்கொயர்ட், இது 5 கியூபு, இது 5^4, ஓகேவா. ஸோ சேம் பேட்டர்ன் தான். 5^1 இது இங்கே வரப்போ 5 ஸ்கொயர்ட் வருது. அப்போ அடுத்தது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும்? 5 கியூப் வரணும். 5 கியூபுங்கிறது 125. ஸோ ஆன்சர் இதுக்கு 125. அடுத்து 55th கொஸ்டின் பாருங்க. இந்த சீரீஸ் 10 17 24, 10 17 24 31 38. which of the following will be a number of the series? இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த நம்பர் இந்த சீரீஸில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். +7, அடுத்து அகெயின் 7 தான் வரும், இது 7 தான், இது 7 தான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்கா, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா? ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் போனால் அப்போ தான் நம்ம nth நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ nth நம்பர் கண்டுபிடிக்கணும்னா a + n - 1 × d.
இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ 7. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம nth நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். nth நம்பர் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஏங்கிறது 10, n-1 நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே போட்டுருங்க. இங்கே 7. ஸோ இதை 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 7n மைனஸ் 7. ஸோ 10 மைனஸ் 7ங்கிறது 3 வரும். ஸோ 7n ப்ளஸ் 3. அதாவது இங்கே வரக்கூடிய நம்பர் எந்த பேட்டர்னில் இருக்கும்னா, ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை 3ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த tnங்கிற நம்பர் வந்து எப்படி இருக்கும்? 7n ப்ளஸ் 3 அப்படி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 3யை சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய நம்பர் வந்து அந்த 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் அந்த ஆப்வியஸாக அந்த நம்பர், அந்த பேட்டர்ன் தான் செக் பண்ண போகிறோம். 48ல் பாருங்கள், 3யை கழிச்சோம்னா 45 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகே, அடுத்த நம்பர் செக் பண்ணலாம். 346. இதில் 3 கழிச்சோம் அப்படின்னா 343. இது 7ஆல் டிவைட் ஆகுமா? செக் பண்ணி பார்த்துலாம். 4 டைம்ஸ் அடிக்கலாம். 28, மிச்சம் 6, 63, 9 7s are 63. எஸ், அப்போ இதுதான் வந்து ஆன்சர். 346 தான் ஆன்சராக வரும். ஏன்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். இதில் உள்ள சீரீஸில் உள்ள நம்பர் எல்லாமே இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் இருக்குது 346. ஸோ அவ்வளோதான். இதில் ஒரு இந்த வீடியோவில் ஒரு 5 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.